ஒரே ஆஃபீஸ், ஒரே சேலரி, ஒரே டைமில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண 2 பேர். ஆனால் 20 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தர்கிட்ட 1.5 crores, இன்னொருத்தர்கிட்ட 3 crores. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? லக் இல்லை, ஸ்டாக் பிக்கிங்கும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளும் உங்கள் வெல்த்தை லிட்ரலி ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் உங்கள் கையில் இருக்கும். அண்ட் எஸ், டிஸ்கிரிப்ஷனில் நான் யூஸ் பண்ணுற எக்ஸல் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் நம்பர்ஸும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம், நான் ரக்ஷா. நீங்கள் பார்த்து நிற்குது ஃபினான்ஸ் வித் ரக்ஷா. நாம் வெல்த் ஸ்டேர்கேஸ் சீரீஸில் ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 எஸ்ஐபி அண்ட் டைவர்சிஃபிகேஷன் பார்த்தோம். இன்னைக்கு ஸ்டெப் 6 வெல்த் ஆக்சிலரேட்டர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் உங்கள் ஆர்டினரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பவர்ஃபுல் வெல்த் கிரியேஷனாக மாற்றும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 பேர், ரவி, அனிதா. ஒரே ஏஜ், ஒரே சேலரி, சேம் டைமில் எஸ்ஐபி ஆஃப் 15,000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரவி என்ன பண்ணுறாருன்னா, எவ்ரி இயர் அவங்க 20 இயர்ஸுக்கு 15,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் அனிதா அவங்க எவ்ரி இயர் அவங்க ஸ்டெப் அப் பண்ணுவாங்க 10%க்கு அவங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை. ஸோ 20 இயர்ஸ் கடைசியில் ரவி கிட்ட 1.5 crore இருக்கும், அனிதா கிட்ட 3 crores இருக்கும். ரவி எதுவும் தப்பு பண்ணல, ஆனால் அனிதா அவங்க ஸ்மார்ட்டாக பண்ணாங்க. ஸோ ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட், அதே 12% ரிட்டர்ன், ஆனால் ஃபைனல் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் டபுள். இது எப்படி பாசிபிள்னா காம்பவுண்டிங். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் கையிலேருந்து போட்ட பணம் மட்டும் அல்ல, அந்த பணம் சம்பாதிச்ச ப்ராஃபிட்டும் உங்களுக்காக ஒர்க் செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு 10 rupees ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ இயர் 1 எண்டில் உங்கள் கையில் 110 rupees இருக்கும். ஸோ இயர் 2ல் ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த 110 rupees மேலே தான் வரும். அப்படின்னா நீங்கள் 100 rupees போட்டது ப்ளஸ் ப்ராஃபிட் 10 rupees ரெண்டும் க்ரோ ஆகுது. இப்போ அனிதா அந்த 10% எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணுறது எவ்ரி இயர் அவங்களோட காம்பவுண்டிங்க்கு தான் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்குது. அனிதா எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ரூபாவும் எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் கூட சேர்ந்து திரும்ப காம்பவுண்டிங் ஆகுது. அதனால தான் 20 வருஷம் கழிச்சு அனிதா கிட்ட ரவியை விட ஆல்மோஸ்ட் டபுள் அமௌண்ட் இருக்கும். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எக்ஸல் ஷீட்டை பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸலில் உங்களோட நம்பர்ஸ் டெஸ்ட் பண்ணோன்னா மேக் அ காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் டேபிளில் நீங்கள் இனிஷியல் எஸ்ஐபி அமௌண்ட், உங்களோட ஸ்டெப் அப் பர்சன்டேஜ், உங்களோட ஆனுவல் ரிட்டர்ன் பர்சன்டேஜ், அப்புறமா எவ்வளோ இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் இனிஷியல் எஸ்ஐபி 15,000க்கு ஸ்டெப் அப் பர்சன்டேஜ் 0 இருக்கிறப்போ உங்களோட நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயர் 1 நீங்கள் 15,000 எஸ்ஐபி, ஸோ ஸ்டெப் அப் 0 இருக்கிறதுனால எவ்ரி இயர் 20 இயர்ஸுக்கு நீங்கள் 15,000 தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போது உங்களுக்கு 20 இயர்ஸுக்கு 36 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டோட்டலாக. ஆனால் 20 இயர்ஸ் கடைசியில் உங்களுக்கு டோட்டலாக 1.45 crore இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஃபிட்டை மோர் தென் 1 crore கிட்டே இருக்குது. இப்போது உங்களோட ஸ்டெப் அப் பர்சன்டேஜ் 10 பண்ணால் உங்களோட நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டெப் அப் 10% பண்ணுறதுக்கு இயர் 1 நான் 15,000 எஸ்ஐபி தான் போட போகிறேன். இயர் 2ல் இந்த 10% ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் எஸ்ஐபி, தட் இஸ் 16,500. அப்புறம் இயர் 3ல் நம்ம 18,150 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 20th இயரில் நம்ம 91,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 20 இயர்ஸில் நீங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 1 crore கிட்ட பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களோட கையில் ஆல்மோஸ்ட் 3 crores கிட்ட இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஃபிட்டை மோர் தென் 2 crores கிட்ட வரும். இப்போ உங்களுக்கு இந்த 10% ஸ்டெப் அப், தட் இஸ் 10% எஸ்ஐபி இன்க்ரீஸ் எவ்ரி இயர் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இத்த 5% போட்டு உங்களோட நம்பர்ஸை செக் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு 20 இயர்ஸில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அரவுண்ட் 60 lakhs இருக்கும். அப்புறமா உங்களுக்கு 20 இயர்ஸ் கடைசியில் உங்களோட டோட்டல் அமௌண்ட் 2 crores கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டெப் அப் 0 இருக்கிறப்போ உங்கள் நம்பர் இங்கே 1.45 crore கிட்டே வந்துச்சு. ஸோ உங்களோட ஸ்டெப் அப் அட்லீஸ்ட் 5% பண்ணுறப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50 lakhs டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ என் ரெக்கமெண்டேஷன் ஸ்டெப் அப் பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் 10% இருக்குது. ஏன்னா உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களோட எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்புறமா இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், உங்களுக்கு இனிஷியல் எஸ்ஐபி இங்கே வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இயர்ஸும் நீங்கள் 20 இயர்ஸ் இல்லை நான் 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நம்மளோட நம்பர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணி உங்களோட நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எவ்ரி இயர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தோம்.
ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம மந்த்ஸ் என்ன சொல்லும், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதம் நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு ஃபோனை வாங்கிக்கலாம்னு சொல்லி. அதுக்கு தான் மேனுவலாக ஸ்டெப் அப் பண்ணுறது மோஸ்ட்லி இங்கே ஆகாது. சீக்ரெட் டு வெல்த் இஸ் ஆட்டோமேட்டிங் இட். நான் பர்சனலாக ஜீரோ தான் ப்ரோக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த லிங்க் பண்ண வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்டெப் அப் ஆப்ஷன் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த எக்ஸல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு எக்ஸல் கால்குலேட்டர்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பி ஸ்மார்ட் வித் யோர் மனி. வணக்கம்.